ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி தென்காசி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் பயில்வோம் முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இன்றைக்கு உண்டான ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, அதாவது பெரியார். அடுத்த கொஸ்டின், குமரகுருபரனின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, அதாவது 51. அடுத்து, தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களில் பழமையானது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பிள்ளையார்பட்டி. அடுத்த கொஸ்டின், தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ரசூல் கம்சதேவ் அவர்கள். அடுத்த கொஸ்டின், நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பரிதிமாற் கலைஞர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின், அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனையே தன்னளித்தாய் உருவேனில் பரிவகட்சி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, அதாவது பெரிய புராணம். அடுத்த கொஸ்டின், அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரேசா என எம்மொழிக்கு சென்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் கிரேக்கம். நம்ம உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, வடமொழியோ இல்லை லத்தீனோ அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. அடுத்த கொஸ்டின், பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம்னா எந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் கலிங்கத்து பரணி. அடுத்த கொஸ்டின், தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டாக்டர் கிரவுல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்து, இவர் என்ன செஞ்சிருப்பார், அந்த வெள்ளித்தட்டு மீது தங்க ஆப்பிளாக வைக்கப்பட்ட நூல் தான் இதை நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது, திருக்குறள் அப்படின்னு இவர் தான் சொல்லியிருப்பார். சரியா, சரி. அடுத்த கொஸ்டின், மன்னிப்பு இது எம்மொழி சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, அதாவது உருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.